Dear students, welcome to all. First classல வந்து heat and actually வந்து thermal conductivity அப்படிங்கிற கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிளாஸ் 2ல வந்து thermal conductivity ஓட calculation, good conductor and bad conductor ஓட கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து கிளாஸ் 3ல இருந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஸ் நியூட்டன் லா கூலிங் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டீஃபன் லா எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதோட எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து அதில் வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த் அண்ட் லாங்கர் வேவ்லென்த்துக்கு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கு வந்து வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னாவே இட் எக்ஸ்பிளைன் த ஷார்ட்டர் வேவ்லென்த். ஓகேங்களா, லோ டெம்பரேச்சருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் த வேவ்லென்த் அண்ட் மேக்ஸிமம் product of the wavelength and temperature, this is equal to constant. நமக்கு தெரியும் the maximum wavelength and temperature, this is equal to constant. அதாவது maximum wavelength is inversely proportional to temperature. இதுதான் வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஓகேங்களா, வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னா the maximum wavelength is inversely proportional to absolute temperature. அல்லது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது lambda m t equal to b. இந்த பிங்கிறது வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ வந்து பார்த்தா நமக்கு 0.2892 சென்டிமீட்டர் கெல்வின். ஓகேங்களா, இது மூணுமே நமக்கு டிஆர்பி கேட்டிருக்காங்க. ஓகே, வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லானா த ப்ராடக்ட் ஆஃப் வேவ்லென்த் அண்ட் டெம்பரேச்சர், திஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அல்லது மேக்ஸிமம் வேவ்லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். இங்கே வந்து பிங்கிறது வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 0.2892 சென்டிமீட்டர் கெல்வின். இது மிக முக்கியமானது. ஓகேங்களா, இந்த இது கேட்கலாம். அதே மாதிரி இந்த வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்டோட வேல்யூ கேட்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டு இங்கே பிளாக் பாடி வந்து பார்த்தா பிளாக் அண்ட் பிளாட்டினம் எடுத்துக்கிறோம். நம்ம எலக்ட்ரிக்கலி ஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ 500 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டல் ரெட் கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 500 டிகிரி செல்சியஸில் வந்து என்ன கலர் மீட் பண்ணுதுன்னா 900 டிகிரி செல்சியஸ் எவ்வளவு 900 கிடைக்குது, செரி ரெட். அடுத்து 1100 டிகிரி அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 1050 நமக்கு. ஓகேங்களா, ஃபைனலாக வந்து 600 அப்படிங்கும்போது ஒயிட் கலர், 1600 அப்படிங்கும்போது ஒயிட். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட் ஒன் 500 900 டிகிரி செல்சியஸ், தேர்டு வந்து 1000, அடுத்து 500 டிகிரி செல்சியஸ் நமக்கு டல் ரெட், அடுத்து செரி ரெட், அடுத்து ஆரஞ்சுக்கு அப்புறம் எல்லோ, லாஸ்ட்டாக வந்து 1600 போது ஹையர் டெம்பரேச்சர் வந்து பார்த்தா 500 அப்படின்னா டல் ரேட். ஸோ 900 அப்படிங்கும்போது செரி ரேட், 1100 வந்து 1100 ஆரஞ்ச், 1200 1600 வந்து ஒயிட், 1600 வந்து ஒயிட். இது மிக முக்கியமானது. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா டெம்பரேச்சர் அதிகமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா வேவ்லென்த் வந்து டிகிரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதான் சொல்லியிருப்பாங்க, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது வேவ்லென்த் வந்து நமக்கு டிகிரீஸ் ஆகும். அப்போ வேவ்லென்த்தும் டெம்பரேச்சர் இன்வெர்ஸ்லி இருக்குது. இதுக்கு பேர் தான் வைன் டிஸ்பிளேஸ்மெண்ட். இன் அதர்வைஸ் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் எமிஷன் வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளேஸ்டு டுவர்ட்ஸ் த ஷார்ட்டர் வேவ்லென்த் சைடு, லெஃப்ட் சைடு. இது மிக முக்கியமாக கேட்பாங்க. ஹை டெம்பரேச்சரில் நமக்கு எமிஷன் ஆஃப் இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னா டிஸ்பிளேஸ்டு டுவர்ட்ஸ் ஷார்ட்டர் வேவ்லென்த். அந்த லூமர் அண்ட் பிரிங் ரிம் டயக்ராமில் பார்த்துருப்போம். ஹை டெம்பரேச்சராக இருக்கும்போது வேவ்லென்த் வந்து லோயராக இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாம் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். த ப்ராடக்ட் ஆஃப் த வேவ்லென்த் அண்ட் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட். அடுத்து இப்படி சொல்லலாம், மேக்ஸிமம் வேவ்லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஹையர் வேவ்லென்த்தில் ஹையர் டெம்பரேச்சரில் வேவ்லென்த் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பிங்கிறது வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 0.2892 சென்டிமீட்டர் கெல்வின். இதுவும் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கான்செப்ட்.
அடுத்தது செகண்ட் கான்செப்ட் வந்து பார்த்தா Wien's displacement law. Wien's displacement law இப்படின்னு சொல்லலாம். The energy is directly proportional to fifth power of the absolute temperature. Energy directly proportional to fifth power of the absolute temperature. இதுவும் நமக்கு எக்ஸாம்ல கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதோட டெரிவேட்டிவ் லாஸ்ட்டாக பாருங்கள், இதோட டெரிவேட்டிவ் இருக்கும் Wien's energy distribution. ஓகேங்களா? ஸோ dE equal to E lambda power minus A by E into A. So energy G inverse of fifth power of the wavelength. அதே டெம்பரேச்சரில் சொல்லுவோம், நம்ம சொன்னோம்லே எங்கே டெம்பரேச்சர் அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபிஃப்த் பவர் ஆஃப் த டெம்பரேச்சர். அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லணும்னா எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபிஃப்த் பவர் ஆஃப் த அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ இதுவும் இதுக்கு பேர் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன்லா, Wien's எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன்லா மிக முக்கியமான கொஸ்டின். இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்கலாம், இந்த டாபிக் டிஆர்பியில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் நமக்கு மிக முக்கியமானது, டிஆர்பி கேட்க வாய்ப்பு இருக்குது, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தா திஸ் லா ஹவவர் நாட் டு எக்ஸ்பெரிமெண்டல் கர்வ் ஆஃப் லூமர் அண்ட் பிரிங்கம். லூமர் அண்ட் பிரிங்கம் சொன்னார்ல, அதோட இது ஒத்து போகல. த சக்ஸஸ் ஆஃப் Wien's law இஸ் குட் ஒன்லி ஷார்ட்டர் வேவ்லென்த். ஷார்ட்டர் வேவ்லென்த்துக்கு மட்டும்தான் வேலிடு, லோ டெம்பரேச்சருக்கு. ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் ஹை வேவ்லென்த்துக்கு வந்து நாட் வேலிடு. அப்போ குறைந்த அலைநீளத்துக்கு மட்டும்தான், லோயர் வேவ்லென்த் லோ டெம்பரேச்சர் மட்டும்தான் வேலிடு எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இப்போ ஹையர் டெம்பரேச்சருக்கும் ஹையர் வேவ்லென்த்துக்கு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதுக்கு தான் நம்ம ராலே ஜீன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இப்போ சொன்னதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறது ராலே ஜீன்ஸ் தான். இங்கே நமக்கு ராலே ஜீன்ஸில் வந்து பார்த்தோன்னா வேவ்லென்த்துக்கும் எனர்ஜி டென்சிட்டிக்கும், ஸோ நமக்கு வேவ்லென்த்துக்கும் எனர்ஜி டென்சிட்டிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ராலே ஜீன்ஸில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், மிக முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ எனர்ஜி E lambda D lambda equal to 8 by lambda power 4 D lambda. மறக்கவே கூடாது, வெரி 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 ராலே ஜீன்ஸ்லாம். ஸோ இந்த பக்கம் D lambda ரிமூவ் பண்ணிட்டா எனர்ஜி ஈக்குவல் என்ன சொல்லலாம், 8 by KT by lambda power 4. அதாவது எனர்ஜி directly proportional to T inversely proportional to lambda power 4. It is valid only higher temperature. ஓகேங்களா? it is valid only higher temperature மட்டும்தான் வேலிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் Wien's displacement law வந்து பார்த்தா லூமர் அண்ட் பிரிங்கம் அதோட வந்து மேட்ச் ஆகலை. அடுத்து ராலே ஜீன்ஸ் லா குட் ஒன்லி லாங்கர் வேவ்லென்த் அண்டு ஹை டெம்பரேச்சர். இது வந்து ஒன்லி வேல்யூ வந்து பார்த்தா லாங்கர் வேவ்லென்த் அட்டு ஹை டெம்பரேச்சருக்கு மட்டும்தான் இது வேலிட். ஹை டெம்பரேச்சருக்கு மட்டும் இது வேலிட் ஆகுது, லோ டெம்பரேச்சருக்கு இது வேலிட் ஆகலை. ஓகேங்களா? அதுதான் திஸ் வாஸ் ஷோன் பை ரூபன்ஸ் அண்டு கரல்பன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தா லாங்கர் வேவ்லென்த்துக்கு மட்டும்தான் வேலிடு, ஹையர் டெம்பரேச்சருக்கு லோயர் வேவ்லென்த் அண்டு லோயர் டெம்பரேச்சருக்கு வேலிட் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே, ஜென்ரலாக வந்து Wien's law அண்ட் ராலே ஜீன்ஸ் லா do not precisely agree with the experimental result. ஓகேங்களா? இது ஷார்ட் கம்மிங்ஸ் தான். ஸோ Wien's displacement law எடுத்துக்கலாம், ராலே ஜீன்ஸ் லா எடுத்துக்கலாம். இது சோதனையினுடைய அடிப்படையில் கொண்டு வந்த வேல்யூவோட மேட்ச் ஆகலை. இங்கே டயக்ராம் பார்த்தாவே தெரியும். Wien's law வந்து பார்த்தா இந்த பீக் இங்கே இருக்குது, ராலே ஜீன்ஸ் லாவோட பீக் இங்கே இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம டெரிவ் பண்ணது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை விட Wien's law கீழே இருக்குது, லோயர் வேவ்லென்த்துக்கு மட்டும் வேலிடு. அதை விட அதிகமாக இருக்குது ஹையர் வேவ்லென்த்துக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம வந்து Wien's displacement law வேலிட் ஒன்லி லோயர் வேவ்லென்த், இது வந்து ஹையர் வேவ்லென்த், இது வந்து பார்த்தா ஹையர். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தா பிளாங்க்ஸ் ரேடியேஷன்லாம் மட்டும்தான் வந்து பார்த்தா லோயர் அண்ட் ஹையர் வேவ்லென்த் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அது பின்னாடி பார்த்துருப்போம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் கான்செப்டில் நமக்கு வந்து அன்ஏபிள் டு எக்ஸ்பிளைன் Wien's displacement law அண்ட் ராலே ஜீன்ஸ் லா நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஷார்ட் கம்மிங்ஸ் ஆஃப் போத் ஆஃப் தீஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ Wien's displacement law நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, ராலே ஜீன்ஸ் லா தெளிவாக பார்த்துக்கோங்க.
Wien's displacement law, it is valid only lower temperature shorter wavelength. Rayleigh Jeans law அப்படினா valid only high temperatureக்கும் higher wavelengthக்கு மட்டும் தான் valid. இதெல்லாம் மிக முக்கியமானது. திரும்ப நமக்கு டிஆர்பி எக்ஸாம்ல கேக்குற क्वेश्चंस தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து பார்த்தா experimental verification of Stephen law. experimental verification of Stephen law. இது நம்ம முன்னாடியே பார்க்க வேண்டியது. இது பார்த்துட்டு தான் நம்ம வந்து Wien's displacement law and Rayleigh Jeans law பார்க்கணும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதோட டீட்டெயில் கொஞ்சம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆக்சஸாக இருக்கும். இதையும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 1897 லூமர் அண்ட் பிரிங்ஹம் தான் வந்து experimentally verified Stephen law over the wide range of temperature. எவ்வளோனா 1000 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து டு வந்து 1300 டிகிரி செல்சியஸ் வரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மிக முக்கியமானது. இங்கே வந்து சி அப்படிங்கிற பிளாக் பாடி அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தா 200 டிகிரி செல்சியஸ் அண்ட் 600 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஹாலோ காப்பர் ஸ்பியர் கோட்டடு. ஓகேங்களா. இது உள்ளே வந்து பார்த்தோன்னா ஹாலோ காப்பர் ஸ்பியர் இருக்குது. அது வந்து பார்த்தா பிளாட்டினம் பிளாக் அதான் வந்து நமக்கு ஓகேங்களா. நம்ம வந்து பிளாக் பாடி எடுத்துக்கிறோம். அதோட டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸ்லேருந்து 600 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். அடுத்து அதில் வந்து பார்த்தா ஃபியூஸ்டு நைட்ரேட் ஆஃப் சோடியம் அண்டு பொட்டாசியம் அதை சுற்றி சரௌண்டிங்கில் வந்து பிறகு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தா ஃபியூஸ்டு நைட்ரேட் ஆஃப் சோடியம் அண்டு பொட்டாசியம் அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 219. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி அந்த பிளாக் பாடியை சுற்றி இருக்க சரௌண்டிங் வந்து பார்த்தா என்ன ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூஸ்டு நைட்ரேட் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் நம்ம இருக்கிறாங்க. ஓகேங்களா. அது மிக முக்கியம். அது நம்ம கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து நமக்கு வந்து தெர்மோகப்பிள் தெர்மோகப்பிள் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. டீ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா டு மெஷர் த டெம்பரேச்சர். அடுத்து போலோமீட்டர், இங்கே பீங்கிறது வந்து போலோமீட்டர் டு மெஷர் த இன்டென்சிட்டி ஆஃப் எமிட்டட் ஹீட் ரேடியேஷன். ஸோ எமிட்டட் ஹீட் ரேடியேஷன் மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு போலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி S1 S2 S3ங்கிற நமக்கு என்னங்கன்னா வாட்டர் கூலிங் ஷட்டர் வச்சுருக்காங்க. S1 S2 S3ங்கிறது வாட்டர் கூலிங் ஷட்டர் வச்சுருக்காங்க. இன்னொரு பிளாக் பாடி இருக்குது. ஓகேங்களா. அது ஸ்டாண்டர்டைஸ்டு யூஸ் டு ஸ்டாண்டர்டைஸ் த போலோமீட்டர். இதோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஸோ ஜெனரலாக இங்கே நமக்கு 2 பிளாக் பாடி இருக்கும். பிளாக் பாடி சிங்கிறது ஒரு பிளாக் பாடி, ஏங்கிறது ஒரு பிளாக் பாடி. சிங்கிற பிளாக் பாடியோட டெம்பரேச்சர் வந்து 200லேருந்து 600க்குள்ளே இருக்கும். ஏங்கிற பிளாக் பாடியோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஏங்கிற பிளாக் பாடி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டு ஸ்டாண்டர்டைஸ் த போலோமீட்டர். ஓகேங்களா. இது மிக முக்கியமானது. அதே மாதிரி நமக்கு இந்த டிஃப்ளக்ஷன் த கால்வாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருப்பாங்க. deflection the galvanometer of the various அதாவது வந்து பார்த்தோன்னா various distance were noted. The deflection was inversely proportional to அந்த galvanometerல deflection இருக்கு இல்லையா, is inversely proportional to the distance between the bolometer and opening of the black body. இந்த distance இருக்கு இல்லையா, இந்த பிளாக் பாடிக்கும் இந்த போலோமீட்டர் ஓப்பனிங் இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் டிஃப்ளக்ஷன் இருக்கும். அதான் சொல்லியிருப்பான். டிஃப்ளக்ஷன் வந்து பார்த்தா இன்வெர்ஸ்லி ப்ரொஃபஷன் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம கேட்குறாங்க. ஓகேங்களா. கால்வனோமீட்டர் டிஃப்ளக்ஷன் இருக்குல்ல, அது எதை பொறுத்து இருக்கும்னா த டிஃப்ளக்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொஃபஷன் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பிளாக் பாடிக்கும் போலோமீட்டருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் அதை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி டிஃப்ளக்ஷன் ஆஃப் த கால்வனோமீட்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொஃபஷன் டு இன்டென்சிட்டி. இதுவும் மிக முக்கியம், இன்டென்சிட்டி ஆஃப் ஹீட் ரேடியேஷன். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே நமக்கு டிஆர்பிக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. த டிஃப்ளக்ஷன் ஆஃப் த கால்வனோமீட்டர் டைரக்ட்லி ப்ரொஃபஷன் டு இன்டென்சிட்டி, இன்வெர்ஸ்லி ப்ரொஃபஷன் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போலோமீட்டர் அண்டு ஓப்பனிங் பிளாக் பாடி, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். இது மிக முக்கியமானது, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாமில் அதிகமாக கேட்கலாம். அடுத்து வந்து இங்கே நமக்கு டிஃப்ளெக்ஷன் இந்த கால்வனோமீட்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கால்வனோமீட்டரோட டிஃப்ளெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா T1ங்கிறது நம்ம எடுத்துக்கிற அந்த பிளாக் பாடியோட டெம்பரேச்சர், T2ங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர் அட் த எண்டன்ஸ் ஆஃப் த போலோமீட்டர். ஸோ அப்போ வந்து டிஃப்ளெக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிஃப்ளெக்ஷன் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு T1 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4
அல்லது அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை நம்ம ஆர் அப்படின்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், ஆறுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் ரேடியேஷன். ஓகேங்களா, அதான் சொல்லியிருப்பாங்க. த டிஃப்ளெக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். The deflection of the galvanometer is directly proportional to the rate of loss of heat radiation. The rate of loss of heat radiation இது மிக முக்கியமானது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரையும் இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்தா கோப்லண்ட் வாஸ் வெரிஃபைடு ஸ்டீஃபன் லா அக்யூரேட்லி அவர் வெரிஃபை பண்ணியிருப்பார். ஓகேங்களா. எலக்ட்ரிலி ஹீட்டடு பிளாக் பாடி அதோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு அக்யூரேட் தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி அப்சல்யூட் போலோமீட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேஷன் எமிட்டட் பை த பிளாக் பாடி. அப்சல்யூட் போலோமீட்டர் அதோட பர்பஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேஷன் எமிட்டட் பை த பிளாக் பாடி. ஓகேங்களா. ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு ஷோ கரெக்ட்னஸ். ஒரு 1600 டிகிரி செல்சியஸ் வரையும் நமக்கு எமிஷன் ஆஃப் ஹீட் ரேடியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, எவ்வளவு 1600 டிகிரி செல்சியஸ். இது நம்ம கண்டிப்பாக இந்த 1600 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாம் கேட்கலாம். ஸ்டீஃபன் லாவை அக்யூரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா கோப்லண்ட். ஓகேங்களா, கோப்லண்ட் தான் மோர் அக்யூரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுவும் நம்ம கேட்கலாம். ஸோ டிஃப்ளெக்ஷன் நமக்கு எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த galvanometer is directly proportional to the rate of loss of heat radiation, கேபிட்டல் ஆர்னு சொல்லலாம். இதுவும் மிக முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து த டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போலோமீட்டர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த பிளாக் பாடி. த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த galvanometer is inversely proportional to square of the distance. அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் வாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் ஹீட் ரேடியேஷன். இது மிக முக்கியமானது. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாக வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் 1000 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1300 டிகிரி செல்சியஸ் வரையும் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இது மாதிரியான நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இந்த கொஸ்டின்ஸில் நமக்கு கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேங்களா. எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் இது பார்த்தா போதுமானது. அடுத்து இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் சோலார் கான்ஸ்டன்ட் வந்து இருக்கு இல்லையா, லெபார்ட்ரி மெத்தடு. இந்த லெபார்ட்ரி மெத்தட் இருக்கு இல்லையா, இது அதோட கண்டினியூஸ் தான். இது வந்து நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டயக்ராம் மிக முக்கியமாக டிஃப்ளெக்ஷனுக்கும் நமக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கு கிராஃப் ட்ரா பண்ணுறோம். அது லீனியராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிராஃப் இங்கே ட்ரா பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தா ஸோ டிஃப்ளெக்ஷனுக்கும் டெம்பரேச்சருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தா டிஃப்ளெக்ஷனுக்கும் ட்ரா பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமில் நமக்கு tan ஆல்ஃபா கிடைக்கும், செகண்டில் tan பீட்டா கிடைக்கும். ரெண்டு மிக முக்கியமானது. ஸோ அந்த galvanometer டிஃப்ளெக்ஷன் வந்து வேரியஸ் டெம்பரேச்சருக்கு அதே மாதிரி வேரியஸ் டைமுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து நம்ம என்னென்னா த டிஸ்க் வில் அப்சர்வ் மோர் ஹீட் ஃப்ரம் த சரௌண்டிங், ரேடியேட் லெஸ் ஹீட். நிறைய அப்சர்வ் பண்ணுது, கம்மியாக தான் நமக்கு எமிட் பண்ணுது. அப்போ டெம்பரேச்சர் நமக்கு அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஸ்டீஃபன் லாவ் எப்படி சொல்லலாம், R1 அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேஷன் அப்சர்வ்டு பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் செகண்ட் அப்சார்ப்ஷன். R2 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேஷன் எமிட்டடு பெர் யூனிட் ஏரியா பெர் செகண்ட். அப்போ நமக்கு இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு R1 ஈக்குவல் டு சிக்மா T1 பவர் 4, R2 ஈக்குவல் டு சிக்மா T2 பவர் 4. therefore R1 minus R2 equal to sigma T1 power 4 minus T2 power 4. அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏரியாலாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபைனலாக நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீஃபன் லாவில் வந்து பார்த்தா எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் லெபார்டரி மெத்தடு. Sigma equal to tan alpha by a T1 power 4 minus T2 power 4
tan பீட்டா. ஓகேங்களா? இந்த ஜேங்கிறது வந்து பார்த்தா நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. எம்ங்கிறது வந்து பார்த்தா டிஸ்கோட மாசு, எஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, அடுத்து வந்து பார்த்தா டிடி பை டிடினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அப்போ இந்த லெபார்ட்டரி மெத்தடில் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் கிராஃப் நம்ம கொடுத்துருக்காங்க, டிஃப்ளக்ஷனுக்கும் டைமுக்கும். இந்த கிராஃப் நமக்கு டிஃப்ளக்ஷனுக்கும் டைமுக்கும் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே டிஃப்ளக்ஷனுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் டெம்பரேச்சருக்கும் ரெண்டு கிராஃப் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த கிராஃப் கூட நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ ஃபைனலாக லெபார்ட்டரி மெத்தடில் வந்து பார்த்தா நமக்கு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பார்த்தா JMS tan alpha by JMS tan alpha by A T1 power 4 minus T2 power 4 tan alpha. இங்கே ஜேங்கிறது வந்து மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஹீட் நம்ம சொல்லுவோம். எம் வந்து மாஸ், எஸ் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, ஏங்கிறது வந்து ஏரியா ஆஃப் த பிளேட். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் த டிஸ்க். இதான் தெளிவாக பார்த்துக்கோங்க, மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். ரிமைனிங் கான்செப்ட்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பார்ட்டில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா லெபார்ட்டரி மெத்தட் டிஸ்கஸ் பண்ணோம், எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பார்த்தோம், அடுத்து ராலி ஜீன்ஸில் வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம். ஸோ என்ன பார்த்தோம்? வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்தோம், ராலி ஜீன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீஃபன் லா, அது லெபார்ட்டரி மெத்தடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். லெபார்ட்டரி மெத்தடில் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சோலார் கான்ஸ்டன்ட், அந்த சோலார் கான்ஸ்டன்ட்டை என்னென்ன மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம், பைரிலியோமீட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம், ஆம்ஸ்ட்ராங் பைரிலியோமீட்டர், வாட்டர் ஃப்ளோ பைஹிலியோமீட்டர், அதுமாதிரி வாட்டர் ஸ்டிரர் பைரிலியோமீட்டர், இது மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பைரிலியோமீட்டர் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட்.